வெல்கம் டு அவர் JKLM கிச்சன். இன்றைக்கி நம்ம சமையல் பற்றி பார்க்க போகிறது கிடையாது. கிச்சன் வேஸ்ட்டை யூஸ் பண்ணி எப்படி மண்கலவை ரெடி பண்ணி அது மூலயமா வெந்தயக்கீரை எப்படி வளர்க்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல மண் கலவை ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு க்ரோ பேக் எடுத்துக்கலாம். க்ரோ பேக்கில் இந்த மாதிரி கீழே ஹோல் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பாலித்தீன் கவரில் கூட இந்த மாதிரி ஹோல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரோ பேக்கில் முதல்ல அடியில் கொஞ்சம் தேங்காய் நாரை தூவிக்கலாம். இந்த தேங்காய் நார் நம்ம எதுக்காக இதில் போடுறோன்னா, நம்ம ஊற்றுற தண்ணியை கீழே அப்சர்வ் பண்ணி வச்சுப்போம், வெளியில் ஏற்றாமல். நல்லா ஈவனாக கேப் இல்லாமல் பரப்பி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சமாக மண்ணை தூவிக்கலாம். நல்லா ஈவனாக இருக்கிற அளவுக்கு மண்ணை நல்லா தூவிக்கலாம். இதுக்கு சாதா மண்ணே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம தோட்டத்தில் இருக்கிற மண் சாதா மண்ணையே இதில் தூவிக்கலாம். அதுக்கு மேலே பழம், காய்கறி இதனோட வேஸ்ட்டு நான் வச்சுருக்கேன். இது ஒரு நாள் காய வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காய்கறி வேஸ்ட்டையும் நல்லா லெவல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காய வச்ச காய்கறி தூளை ஆட் பண்ணிக்கிறேன். இது ஒரு 4-5 நாள் நல்லா காய வச்சுருக்கேன். இந்த தோலையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம எல்லா தோலையுமே காய்கறி, கீரை எல்லா தோலையுமே காய வச்சு இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அதெல்லாம் வாங்குறோம் இல்லைங்களா, அதை எல்லாமே நல்லா காய வச்சு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேலே கொஞ்சம் நல்லா ஈவனாக மண்ணை தூவிக்கலாம். எனக்கு மழை பெஞ்சதுனால மண் ஈரமாக இருக்குது. நீங்கள் காஞ்ச மண்ணை கூட தூவிக்கலாம். மண்ணை திரும்பவும் நல்லா லெவல் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் காஞ்ச முட்டை ஓடு, அதாவது நம்ம வேக வச்ச முட்டை ஓடை இதில் யூஸ் பண்ணக்கூடாது. பச்சையாக ஆம்லெட் போடலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி முட்டை ஓடை மட்டும்தான் இதில் யூஸ் பண்ணணும். இந்த முட்டை ஓடில் நல்ல செடிங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து நல்லா கிடைக்கும். முட்டை ஓடை நல்லா பொடி பண்ணி தூவிக்கலாம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காய்கறி வேஸ்ட்டு, பழம், காய்கறி, கேரட், பீன்ஸ் எந்த காய்கறியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற காய்கறி வேஸ்ட்டை கொஞ்சம் அது மேலே தூவிக்கலாம். அது மேலே திரும்பவும் கொஞ்சம் மண்ணை தூவிக்கலாம். நீங்கள் இதுக்கு சாதா தோட்ட மண்ணை கூட தூவிக்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப இருக்கிற அந்த காய்கறி வேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரே ஒரு நாள் மட்டும் காய வச்சுருக்கேன். ஏன்னா அந்த மண் மக்கறதுக்காக ஈரத்தன்மை வேணும் இல்லையா, அதனால் கொஞ்சமாக ஒரு நாள் மட்டும் லைட்டாக காய வச்சு எடுத்திருக்கேன். அதை இதில் மேலே தூவிக்கலாம். எல்லா பழத்தோட தோலையும் நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். அது மேலே திரும்பவும் கொஞ்சம் மண்ணை தூவி லெவல் பண்ணிக்கலாம். காய வச்சுருக்கிற டீ தூள், அந்த டீயில் இருக்கிற பால், சர்க்கரை எல்லாத்தையும் நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு தண்ணியில் அலசிட்டு அதை காய வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அந்த டீ தூளை அது மேலே நான் கொஞ்சம் தூவிக்கிறேன். டீ தூளில் பார்த்திங்கன்னா நல்ல சத்து, செடி நல்லா வளர்கிறதுக்கு நல்ல சத்து கிடைக்கும். இதில்
டீ தூள், காஃபி தூள் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே திரும்பவும் நல்லா ஒரு வாரம் நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். அந்த காய்கறி வேஸ்ட்டை தூவிக்கலாம். அதுக்கு மேலே மாட்டு சாணம் அதை நல்லா காய வச்சு வச்சுருக்கேன். அந்த எருவை கொஞ்சம் மேலே தூவிக்கலாம். மாட்டு சாணம் கிடைக்காதவங்க கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம், அதுக்காக அவசியம் கிடையாது. அது மேலே திரும்பவும் கொஞ்சம் மண்ணை தூவிக்கலாம். மண் எனது ஈரமாக இருக்கிறதுனால நான் தண்ணி சேர்க்கல. கடைசியில் நீங்கள் கொஞ்சம் அது மேலே தண்ணி தெளித்து விட்டுடலாம். இந்த மண்ணை 20 நாள் கழித்து நம்ம பார்க்கலாம். இதை டைரெக்டாக சன்லைட்டில் வைக்காமல் கொஞ்சம் நிழலாக இருக்கிற பகுதியில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 20 நாள் கழித்து மண் இந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்கு. நல்லா மக்கி மண் ரெடி ஆகிருக்கு. இப்போ நான் இந்த வெந்தயத்தை 24 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த வெந்தயத்தை மேலே லேசாக தூவிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் ஒரே இடத்துல தூவக்கூடாது, கொஞ்சம் பரவலாக நல்லா தூவிக்கலாம். அது மேலே கொஞ்சம் மண்ணை லேசாக தூவிக்கலாம் பண்ணிக்கலாம். அதிகமாக மண் தூவினிங்கன்னா அது மேலே முளைச்சி வர்றது கஷ்டமாக இருக்கும். அதனால் மேலே லேசாக கொஞ்சம் மண்ணை தூவிக்கலாம். மண்ணை தூவினதுக்கப்புறம் லேசாக நல்லா லெவல் பண்ணி விட்டுட்டு மேலே கொஞ்சம் லேசாக தண்ணியை தெளிச்சிக்கலாம். தண்ணி அப்படியே ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக லேசாக தெளிச்சிக்கலாம். இது நல்லா முளைச்சி வர வரைக்கும் காலையில் சாயந்தரம் 2 வேளையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டே வரணும். நம்ம விதை போட்டதுக்கப்புறம் செடி வெயிலில் வச்சுக்கலாம். இப்போ 5 நாள் ஆயிருக்கு. நம்ம விதை போட்டு 5ஆவது நாள் எப்படி முளைச்சி வந்திருக்கு பாருங்கள். இப்போ 30ஆவது நாள் நம்ம வெந்தயக்கீரை அறுவடைக்கு ரெடி ஆகிடுச்சு. எப்படி அழகாக சூப்பராக வளர்ந்துருக்கு பாருங்கள். வெந்தயக்கீரையில் பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது. இந்த கீரையில் இரும்பு சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம வீட்டிலையே வெந்தயக்கீரையை வளர்த்து கூட்டு, பொரியல் எல்லாமே செஞ்சு சாப்பிட்லாம். இந்த வெந்தயக்கீரையை யூஸ் பண்ணி எப்படி வெந்தயக்கீரை கூட்டு செய்யலான்ற வீடியோவை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க.